ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று மத்தியானம் 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக எஸ்எஸ்டி டோக்கன், அதாவது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க, தனி கவுண்டரில். நேற்று மத்தியானம் 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1.5 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிறதும் கிடையாது. இந்த 2 டோக்கனில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கின அன்னைக்கே அனுமதிக்கப்படுற டைமில், அதாவது அலிப்பிரினா காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டுனா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும். கார், ஜிப், பஸ், மலை ஏறுறதுக்கு காலையில் 3 மணிலேருந்து நைட் 11:45 மணி வரைக்கும் அனுமதிக்கிறாங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு வழியில் நம்ம திருமலைக்கு போய் ரீச் ஆகிடலாம். நீங்கள் அலிப்பிரி வழியாக போகணுன்னா கூட ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிக்கோங்க. ஏன்னா நடுவில் ஸ்கேன் பண்ணணுங்கிற ரூல் கிடையாது. தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கின அடுத்த நாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகணும். 1200வது படிக்கிட்ட ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்போ தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க திவ்யதர்ஷன் டோக்கன். அதுதான் 2 தரிசனத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். மற்றபடி 2ல் எந்த டோக்கன் வாங்கினாலும் க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு வாங்கிக்கணும். ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். தரிசனம் 5லேருந்து 7 மணி நேரம் ஒரே மாதிரி தான் ஆகும். ஒரு தடவை 2ல் எந்த டோக்கன் வாங்கினாலும் அடுத்து வாங்குறதுக்கு எந்த டோக்கனுக்கும், அதாவது இது 2ல் 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம் திருமலைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதில் ஹெவி க்ரௌட் இருக்குது. 18லேருந்து 20 மணி நேரம் ஆகுதுன்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க 26 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு. 20லேருந்து 26 மணி நேரம் உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போங்க. இல்லை நாளைக்கு டோக்கன் வாங்குகிற பிளானில் கீழ் திருப்பதிக்கு வெயிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 7 மணிக்குள்ளார இப்போ சொன்ன இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. க்ரௌடு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே ரீச் ஆகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் சூஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நேற்று 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுத்தாங்க. இப்போ இந்த வீடியோ இன்றைக்கி காலையில் ரெக்கார்ட் பண்ணுறப்ப மணி 9:30. இன்னும் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. பட் அதிக பக்தர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டோக்கன் வாங்குறதுக்கு. ஸோ 10 இல்லைன்னா 11 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. நீங்கள் காலையில் ஒரு 6 to 7 வெயிட் பண்ணிங்கன்னா 11 மணிக்கு மேலே கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடச்சிரும் மறுநாள் தரிசனத்துக்கு. இப்போ வீக்கெண்டில் கொஞ்சம் ஹெவி க்ரௌடு தான் இருக்குது இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. இல்லை திங்கள் செவ்வாய் போல் போனீங்கன்னா இந்த நாட்களை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும். அப்போ கூட பிளான் பண்ணிக்கோங்க. நேற்று டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் கொடுக்குற டோக்கன் வாங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சுன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து திருப்பதி போகிற பக்தர்களுக்கு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 30 வரைக்கும் ஒரு கோச் ஆட் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராவாக. ட்ரெயின் நம்பர் 16053, 16054, 16057, 16058. அதாவது சென்ட்ரல்லேருந்து காலையிலையும் மத்தியானமும் கிளம்புற சப்தகிரி எக்ஸ்பிரஸும், திருப்பதியிலேருந்து காலையில் 10:10க்கும் சாயந்தரம் 6:10 நினைக்கிறேன், 6:05 10 அப்போ கிளம்புற சப்தகிரி எக்ஸ்பிரஸும் செப்டம்பர் 30 வரைக்கும் ஒரு சேர் கார் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் 16780 அதுலேயும் ஒரு கோச் ஆட் பண்ணுறாங்க. அது ஆகஸ்ட் 2 செப்டம்பர் 29 வரைக்கும். 16779லேயும் அப்படி தான் ஒரு கோச் ஆட் பண்ணுறாங்க திருப்பதி ராமேஸ்வரம். அடுத்த குட் நியூஸ் என்ன அப்படின்னா, டிடிடியில் நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. அதுக்கு நம்ம 1 lakh and above கேஷாக பே பண்ணுறப்போ ஒரு சில ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறாங்க தரிசனத்துலேயும் அக்காமடேஷன்லேயும் நம்ம பணமாக செலுத்துகிறப்போ. பட் ஒரு சிலர் கோடிக்கணக்கில் பொருட்களாவோ இல்லை சர்வீஸ் மூலமாகவோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சப்போர்ட் பண்ணுறதாவோ செய்துட்ருக்காங்க. இந்த பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தரிசனத்தில் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு டிடிடியில் பிளான் பண்ணிகிட்ருக்கிறதா நியூஸ் பார்த்தேன். அடுத்து நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 67,063 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.81 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,565 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.53 லட்ச பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட மொத்த லட்டுக்களின் எண்ணிக்கை
4.27 லட்ச லட்டுக்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3166 பேர். டெய்லி காலையில் டிடிடியோட ஆஃப்லைன் ரூம் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும் கொடுக்குறாங்க. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோடு நின்னா போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு ஆன்லைன் பேமெண்ட் செய்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்க தான் ப்ராப்பராக வக்கீல் பண்ணணும். சாவி கொடுக்குறப்ப 2 பேராவது இருக்கமான்னு பார்ப்பாங்க. தர்ஷன டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. கீழ் திருப்பதினா ஆஃப்லைன் ரூம்ஸ் விஷ்ணு நிவாஸில் மட்டும் கொடுக்குறாங்க. அதே ரூல் தான். இப்போ கொஞ்சம் ஹெவி க்ரௌட் இருக்கிறதுனால ரூமாக இருக்கட்டும் லாக்கராக இருக்கட்டும் காலையிலே போய் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. டெய்லி காலையில் 8 மணி போல் ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணியிருக்கிறவங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 300 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்கும். காலையில் டிக்கெட் புக் பண்ணிட்டா சாயந்தரமே பெருமாளை தரிசனம் பண்ணிடணும். ரீஷெடியூல் ஆப்ஷன்லாம் கிடையாது. டெய்லி காலையில் 9 மணி போல் இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் அண்ட் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க 500 டிக்கெட்ஸ். ஒரு லாகினில் 4 பேருக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கனாலும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து அப்பப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்களையும் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.